வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, போஸ்டர் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. வாழைக்குள்ளே கரும்பு நடவு பண்ணியிருக்கிறேங்க. அதாவது கரும்புக்குள்ளே வாழை கிடையாது, வாழைக்குள்ளே கரும்பு. அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம வாழை போட்டிங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 8க்கு 8 அடி கேப்புக்கு 7.5 அடியாவது கண்டிப்பாக வைப்போம். அதாவது கற்பூர வழி பொறுத்த வரைக்கும் 7.5க்கு 7.5 அடி கேப்பு தான் வச்சாகணும். பூ வாழைனா கூட கொஞ்சம் கம்மியாக வைப்போம். அந்த 7.5 அடி கேப் இருக்கிறதுனால இடையில சும்மா தான் இருக்கும். நம்ம ஏதாவது ஊடு வேறு போடலாம் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது, ஏன் கரும்பு போட்டு பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு 8 அடி கன்று. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா சரியான கேப்பில் 4 அடி, அதாவது கரும்புக்கும் வாழைக்கும் இடைவெளி கேப்பு 4 அடிங்க. வாழைக்கும் பார்த்தீங்கன்னா 8 அடி. அதாவது சென்டரில் ஒரு வாழைக்கும் இன்னொரு வாழைக்கும் சென்டராக 4, இந்த பக்கம் 4 அடி, இந்த பக்கம் 4 அடி இந்த சென்டரில் வச்சு, அதாவது இப்போ வாழை ஊனும் போதே பாரும் அதே மாதிரி பிடிச்சிட்டாங்க. பார் பிடிச்சி போடும்போது கரெக்டாக அந்த கேப்பு கரெக்டாக வந்துடுச்சு. அதில் அப்படியே பயிர் வாங்கி வந்து வச்சுட்டேங்க. காரணம் உள்ள பயிர் வாங்கி வந்து வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 90% ஃபஸ்ட்டு கட்டைக்கு வந்துடும். 2வது கட்டைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நிழல் கட்டிக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 3 கட்டையும் வெட்ட முடியுமானா கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் ஃபஸ்ட்டு கட்டை கம்பல்சரி வெட்டிக்கலாம். ஏன்னா வாழை வளர்கிறதுக்குள்ளே நம்ம கரும்பு டக்குன்னு வளர்ந்துடும் பார்த்திங்களா, அதனால் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரே லைன் மட்டும் தான் வைக்க போகிறோம். ஒரே லைன் வைக்கிறனால நமக்கு கரும்புக்கு பார்த்திங்கன்னா காத்தோட்டமாக இருக்கும். அதாவது ஒரு வாழைக்கும் ஒரு கரும்புக்கும் பார்த்திங்கன்னா 4 அடி கேப் இருக்கும். அதுக்கு 4 அடி கேப்புகளை இந்த பக்கம் 4 அடி கேப் இருக்கும், இந்த பக்கம் 4 அடி கேப் இருக்கும். அந்த கேப்பில் ஒரே வரிசை மட்டும்தான் நம்ம கரும்பு வைக்க போகிறோம். அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம கரும்புக்கு நல்லா காத்தோட்டம் அடிக்கும். நல்லா கரும்பு உரிச்சு விட்டோம்னா நல்லா கரும்பு வெயிட்டும் நல்லா வரும்னு வச்சுக்கோங்களேன். கேப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நல்லா வரும். நமக்கு ரொம்ப வெறுங்காட்டாக போட்டாலும் பார்த்திங்கன்னா நமக்கு கரும்பு கம்மியாக போயிடும் அப்படின்னு யோசிப்போம். நமக்கு வாழை எப்படி பார்த்தாலும் நமக்கு வாழை வந்துடும். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேருந்து எடுக்க மறந்துட்டுங்க. இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஃபுல் வீடியோ காமிச்சிருக்கலாம். நான் இடையில தான் இது பண்ணேன். ஆனால் இப்போ கரும்பு பார்த்திங்கன்னா வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வெட்டும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வாழை மரம் ஒரு சில ஈனிருச்சு. கரெக்டாக இதுவும் 10 மாதம் அதுவும் 10 மாதம்னால ஈனிருச்சு. இடக்கட்டையும் வந்துச்சு. ஏன்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் இதாகும்போது கரும்பு சாயும் போது பார்த்திங்கன்னா இடக்கண்ணுக்கு மட்டும் வெட்ட முடியாமல் போச்சு. இருந்தாலும் உள்ளே போனால் வெட்டியிருந்துக்கலாம். நான் கொஞ்சம் அப்படியே கவனிச்சிக்கலிங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரும்பு வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். கரும்பு வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இடையில கரும்பு இருக்குது. 4 அடி கேப்பில் ஒரு கரும்பு. அதுலேயும் ஒரு சிலதில் பார்த்திங்கன்னா 4 அடி கேப்லேயே 2 லைன்லாம் வச்சு பார்த்தேன். அதாவது ஒரு லைன் வச்சா எப்படி இருக்குது, 2 லைன் வச்சா எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சு பார்த்தேனுங்க. அதுவும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. அதாவது சென்டராக ஒரு பாறை போட்டுவிட்டு 2 லைனாக வச்சோம்னா நமக்கு சென்டரில் தண்ணி போயிடும். அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கரும்பு சேர்த்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு ட்ரை பண்ணி பார்த்து சிங்கிளாகவும் போட்டு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு 2ம் ஓகேவாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வாழை வந்துடும். கரும்பு அடுத்த கட்ட கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் அடுத்த கட்ட விட்டு பார்க்கணும். ஆனால் வாழை கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நான் 2 பக்கமே வந்துச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட ஈனிருச்சு. போல தள்ளிடுச்சு இதுவும். ஆனால் ஒரே இதில் 2 வந்துடுச்சு. பார்த்து நம்ம நார்மலாக இப்போ வாழை போட்டிருந்தோம்னா எப்படி சொல்கிறது, வாழைக்கில் பார்த்திங்கன்னா பில்லு மருந்து அடிச்சுக்கிட்டு அந்த வர வரைக்குமே பில்லு மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. எப்படி பார்த்தாலும் பில்லு மருந்து அடித்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இடையிலே கரும்பு போட்டோம் அப்படின்னா நமக்கு கரும்பை கவனிச்சிட்டே போதும். வாழை பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆக்சுவலாக வாழைக்காட்டுக்குள்ளே கரும்பை நல்லா கவனிச்சிட்டோம் அப்படின்னா வாழை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. அப்படி தான் வந்துச்சு. ஆக்சுவலாக கரும்பு பார்த்திங்கன்னா வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து வாழை தான் இருக்க போகுது. ஆனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஐடியாங்க. அதாவது நம்ம கரும்புக்குள்ளே வாழை ஓட்டால் செட் ஆகாதுங்க. வாழைக்குள்ளே கரும்பு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா போகத்தை நம்ம கரும்பையும் வெட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வாழைக்கன்று வந்துடும். ஆனால் 2வது டைமும் ட்ரை பண்ணலான்ட்டு அப்படியே கட்டையை விட்டால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நிழல் கட்டிக்கும், என்ன ஆகுதுன்னு தெரியல கரெக்டாக. ஆனால் கட்டை கம்பல்சரி வெட்டிக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பெஸ்ட் ஐடியா தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கரும்பு வெட்டிக்கிட்டே இருக்கிறோம். நன்றிங்க.